ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ஒரு பூ வீடியோ தாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் முல்லைப்பூவு ரோஜா இதில் வச்சு தாங்க கட்ட போகிறேன். பூ கட்டதெல்லாம் நார்மல் மெத்தட் தாங்க. எப்போவுமே ஜாதிப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரி பொடி பூவெலாம் கட்டும்போது 4 பூவாக வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு அடர்த்தியாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு முல்லைப்பூ ஈஸியாக கட்டிடலாம். நான் இன்றைக்கி 4 பூ கீழே 4 மேலே 4 பூ வச்சு எப்பவும் போல் கீழே ஒரு சுற்றி பூ முடிச்சு நார்மல் பூ முடிச்சு தாங்க போடுறேன். லைட்டாக இந்த மாதிரி உருட்டி சைடாக வச்சு முடிச்சு போடுறேன், அவ்வளோதாங்க. நேராக வைக்காமல் லைட்டாக சைடாக தள்ளிட்டு முடிச்சு போடுறேங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பூ நல்லா உருண்டையாக வருங்க. விரிஞ்சதுக்கப்புறம் கோர்த்த மாதிரியே தெரியும். நீங்கள் எப்பவும் போல் கீழே 4 மேலே 4 பூ வச்சுக்கோங்க. கீழே ஒரு சுற்றிட்டு அந்த பூவை உருட்டும் போதே கிராஸாக இந்த மாதிரி வச்சு உருட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் முடிச்ச புடவை கொஞ்சம் ஈஸியாகவே வருங்க. இதே மாதிரியே ஒரு 7-8 செட்டு நான் கட்டிடுறேன். ஒரு 7 செட்டு நான் கட்டியிருக்கேங்க. அடுத்தது ரோஜா இதழ் வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரே ஒரு ரோஜா இதழ் மட்டும் வச்சு கட்டுறீங்க அப்படின்னா பூ அருந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 வச்சுக்கலாங்க. அந்த மஞ்சளாக இருக்கிற பகுதி மேலே வர மாதிரி இப்படி உள் பக்கமாக மடிச்சுக்குங்க. மடித்து கீழே கொஞ்சம் ரோஜா இதழ் வச்சுட்டு எப்போ பூ கட்டுற மாதிரி அதை கீழே ஒரு சுற்றி கிராஸாக வச்சு முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி பூ கம்மியாக இருக்குது, ரோஜா இதழ் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரே கலர் வச்சு கட்டலாங்க. இல்லை ரோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு செட்டு கட்டிட்டு 3 செட்டாக கூட ரோஜா இதழ் வைக்கலாங்க. கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இப்போ சேரீயில் எல்லோ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது அப்படின்னா அந்த 2 ரோஸையும் இந்த மாதிரி வச்சு கட்டலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு செட்டு ஒரு 7-8 செட்டு நான் முல்லைப்பூ கட்டிட்டு அதுக்கப்புறம் ரோஜா இதழ் வைக்கிறேங்க. ரோஜா இதழ் நான் ரெட்டு ஆட் பண்ணுறேன். அடுத்தது நல்லா நெருக்கமாக கட்டிக்கிங்க கட்டும்போதே. அடுத்து நான் ரோஜா இதழ் ஒவ்வொன்று தாங்க வைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கட்டணும். இதழ் அருந்து போகாத மாதிரி இந்த மாதிரி உள் பக்கமாக மடிச்சுட்டு மேலே ஒரு இதழ் கீழே ஒரு இதழ் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி சுற்றி கிராஸாக வச்சு முடிச்சு போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ரெட் கலர் வச்சுருக்கேன். அடுத்தது அதே மாதிரி ரோஜா இதழ் ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் மெல்லிசான இதெல்லாம் இருந்துச்சுன்னா 2 வச்சுக்கோங்க. ரெட் கலர் கொஞ்சம் திடமாக இருக்கிறதுனால நான் ஒவ்வொன்று வச்சுருக்கேங்க. ஆரஞ்சு கலர் அதே மாதிரி உள் பக்கமாக மடிச்சுட்டு 2 சைடும் இதழ் வச்சு இந்த மாதிரி நல்லா சுருட்டி கிராஸாக வச்சு முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது மறுபடியும் ரெட் கலர் வச்சுக்கலாங்க. நம்ம கோர்க்கும் போது எப்படிலாம் டிசைன் பண்ணி கோர்ப்போமோ அதே மாதிரி கட்டுறதுலையுமே கட்டலாங்க. ஆனால் நல்லா நெருக்கம் கொடுத்து கட்டினீங்க அப்படின்னா பூ விரிஞ்சதுக்கப்புறம் கோர்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா உருண்டையாக அந்த டிசைனும் அழகாக தெரியுங்க. இப்போ இதே மாதிரியே தான் ஒவ்வொரு செட்டும் கட்டணும். ஒரு 7 செட்டு முல்லைப்பூ கட்டிட்டு அடுத்தது ரோஜா இதழ் இதே மாதிரி ரெட்டு, ஆரஞ்சு, ரெட்டு இந்த மாதிரி மாற்றி வச்சு கட்டணுங்க. இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே பூ கோர்த்த மாதிரி இருக்கும். சென்டரில் மட்டும் அழகாக அந்த 3 வரைக்கும் ரோஜா இதழ் தெரியுங்க. எப்போது ஒரே மாதிரி பூ கட்டாமல் வீட்டில் ஏதாவது ரோஸ் செடியில் ஒரு 2 ரோஸ் பூ இருந்தால் கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கட்டிட்டேங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்னும் விரிஞ்சதுன்னா பூ ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.